Taste the Daily. பெஞ்சல் புயலால் வட தமிழகம் பாதிக்கப்பட்ட நிலையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளாத அரசை கண்டித்து பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பாண்டியன் நகர், ஸ்ரீராம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிடாத அதிகாரிகளை கண்டித்து மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குன்னத்தூரில் மராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கொட்டும் மழையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் தரைப்பாலத்தை கடக்க முயன்ற தொழிலாளி தென்பெண்ணை ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பெஞ்சல் புயல் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மரகதபுரம் தரைப்பாலத்தை கடக்க முயன்ற கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகன் என்பவர் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். ஆபத்தான நிலையில் உள்ள நீர்நிலை மற்றும் தரைப்பாலம் பகுதிகளில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை திருநற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளாததால் பொதுமக்கள் உயிரிழக்கும் துயரச் சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார். வசிஷ்ட நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆத்தூர் அருகே என்வி நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்தது. இந்த பகுதியில் தடுப்பணையை உயரப்படுத்தவும் கதவணை திட்டத்தை விரைந்து செயல்படுத்தவும் கோரி வலியுறுத்தினார். மேலும் மழை நீரில் மூழ்கிய பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறும் திருநற்ற ஸ்டாலின் அரசை வலியுறுத்தினார். விவசாய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க அதாவது விளைஞ்ச பயிரா இருந்தாலும் சரி, மக்காச்சோள பயிரா இருந்தாலும் சரி, நெல் பயிர் இருந்தாலும் சரி, அதே போல வளர்ந்து வரும் பயிரா இருந்தாலும் சரி, எல்லாம் தண்ணியில முழுகி இருக்குது. அவங்களுக்கு உரிய நிவாரணம் இந்த அரசு கொடுத்து அவங்களையும் இந்த காப்பாற்றணும். இந்த புயல் மீட்புல இருந்து அவங்களை காப்பாற்றணும்னதுல அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன்.